மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் ஏதோ அரசியல் செய்கிறார் என்றும், மறைமுகமாக ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இதில் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறார் என்ற ஒரு சந்தேகம் வருது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த வாய்ப்பை திறமையாக பயன்படுத்தி கொண்டார். இப்போ நம்மலாம் அந்த மாதிரி கிடைக்கலன்னா நம்ம அடிக்கடிக்கு பாம்பேவோ இல்லை ஹைதராபாத்தோ செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ பீகாரில் போனீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி, கேரளாவில் போனீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி. மாண்புமிகு மோடி கூட திரு விஜய் அவர்களை ஒப்பிடுவது தவறு. ஏன்னா சர்வதேச அளவில் மோடி தன்னுடைய ஆளுமை திறமை, அதனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது என்னவோ அதை சீக்கிரமாக செய்ய முயற்சி பண்ணுங்க. அவங்களே நீங்கள் குறை சொல்கிறதுக்கு குறை இருக்குதால் தானே அவங்கள மக்கள் வேணான்னு தள்ளி விட்டாங்க. அப்புறம் நீங்களும் திருப்பி அவங்கள குறை சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? இப்போ பரந்தூர் விமான நிலையம் பார்த்தீங்கன்னா பரந்தூர் மக்களுக்கு ஒரு முதல்வர் ஒரு சிறப்பான அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதாவது இந்த விமான நிலையம் கட்டப்படுவது பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? முதல்ல இந்த விமான போக்குவரத்து பயணிகளுடைய இதில் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. இந்த கார்கோ இதில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. இந்த துறையோட அமைச்சராக மாண்புமிகு அந்த ராம்மோகன் நாயுடு அவர்களும் மாண்புமிகு முரளி மனோகர் அவர்களும் உட்பட ஒரு குழுவாக இதுக்கு முன்னாடி இதுக்கோசம் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த கையகப்படுத்திக்கிறாங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமம் பாதிக்கிறாங்கன்றதெல்லாம் ஏற்புடையது தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய தமிழகம் இந்த விஷயத்துல ஏதோ பின்னோக்கி செல்றதான்ற ஒரு சந்தேகம் வருது. வேலை வாய்ப்பு போகுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சர்வதேச விமான நிலையத்தை வச்சு பேசுறப்போ சமீபத்தில் முதலமைச்சராக அண்டை மாநிலத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர் மாற்று இடம் ஏற்படுத்தி கொடுத்து சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு செய்யணும். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கான வளர்ச்சியை தமிழகம் பின்னோக்கி செல்லாம மாண்புமிகு விஜய் அவர்கள் தடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் விமானத்துறைன்றது ரொம்ப தவிர்க்க முடியாத விஷயம். நேரத்தை எல்லாம் மிச்சம் பண்ணுது. சர்வதேச அளவில் இந்தியா விமான சேவைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு எல்லா இடத்துலையும். அதனால இதை அவர் அரசியல் செய்யாம, இது ஏன் இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே இந்த விஷயத்த சொன்னேன்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி, அது ஏதாச்சும் ஒரு சமூகத்தை சார்ந்த அரசியல் கட்சி யாரோ ஒருவர் இருக்கலாம், அவங்களுடைய தேவை ஆதரவு திரு விஜய் அவர்களுக்கு தேவைப்படுமோ. அதனால்தான் இந்த விஷயத்துல கூட்டணியில் இருக்கிற ஆல்ரெடி ஆதரவு தர கட்சிகளுக்கு இதை வச்சு விஜய் அவர்களை அரசியல் செய்யறாரோ என்ற ஒரு சந்தேகம் வருது. அதாவது உதாரணத்துக்கு இப்போ கூட்டணியில் ஒரு 4 கட்சி அவங்களுக்கு ஆதரவு தருதுன்னா, நீங்க இல்லைனாலும் வேற ஒரு கட்சி வரப்போகுது, எங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகுதுன்ற மாதிரி உள்நோக்கத்தோட இதுல ஏதாச்சும் இருக்கான்ற ஒரு சந்தேகம் வருதுங்க. ஆனாலும் அந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லாம, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, முன்னேற்றம், தமிழ்நாடு மாநிலம் முன்னேற வேணும்னா கட்டாயம் சர்வதேச அளவில் விமான நிலையம் மாற்று வேண்டும், கட்டாயமா வேண்டுங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதற்கு பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனுக்கு பின்னணி என்னவா சார் இருக்கும்? அந்த சுற்று வட்டார பகுதியில் அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாருக்காச்சும் அதிகமாக இடம் இருக்கலாம். இல்லைன்னா கடந்த 5 வருஷமா திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கணுன்ற ஒரே நோக்கத்துக்கோசம் இந்த திட்டத்தை எதிர்த்திருக்கலாம். வேற என்ன இருக்கும்? அவங்களாம் பொதுமக்களுக்கு நல்லது செய்யல, அதனால்தான் மக்கள் அவங்கள ஏத்துக்கல, அதனாலதான் ஆட்சி அவங்க கிட்ட இருந்து மாறிச்சு. இப்ப பல அரசியல் தலைவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, ரத்து செய்யப்பட்டது வரவேற்கத்தக்கது, ஆனா மாற்று இடத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. மாற்று இடத்தை தமிழகத்துல எங்க தேர்வு செய்ய போறாங்க? இப்ப சென்னை அடிக்கல தேர்வு செய்யலாம் அப்படின்னா எல்லாமே குடிவாசிகளா இருக்காங்க. அப்படின்ற போது மீண்டும் இதற்கு எதிர்ப்பு தானே சார் கிளம்ப ஆரம்பிக்கும். அந்த விமானத்துறை சம்பந்தப்பட்ட வல்லுநர்களையும் தமிழ்நாட்டில் இது சம்பந்தமா எக்ஸ்பர்ட் யாருன்னு பார்த்து அவங்கள ஒரு குழு அமைச்சு, ஏங்க தமிழ்நாட்டில் நிறைய இடம் இருக்குங்க, சென்னைக்கு பக்கத்துல எந்த இடத்துல நியரஸ்டா வைக்கணும்னு சொல்லி பார்த்து மாற்று முயற்சியில இறங்கினா நல்லது தானே.
பிரதமர் மோடி அவர்களுக்கு ஈக்குவலாக பாத்தீங்கன்னா வரும் காலத்துல விஜய் அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்சி சார்ந்த தொண்டர்களை சட்டமன்றத்திலே கூட பேசுவதெல்லாம் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் ஒரு பிரதமர் உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்களே வரவேற்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? எந்த தாவேக அமைச்சர்களா? ஏங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மாண்புமிகு பிரதமர் மோடி என்ற ஒரு பவர் சென்டர் வேற. 234 சட்டமன்றத்துல வெறும் 108 இடத்துல தான் திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். மெஜாரிட்டிலாம் கிடையாது. இந்தியா லெவல்ல பார்லிமெண்ட்ல 543 சீட் இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த தாவேகாவை தேசிய கட்சியா கொண்டு போனோம். அதுக்கப்புறம் 543 இடங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 5 இல்ல 6 கூட இவங்க இந்தியா லெவல்ல ஒரு 15, 18 மாநிலத்துக்கு இந்த கட்சியை விரிவாக்கம் செஞ்சு வளர்ச்சி அடைய செஞ்சு 3000 எம்எல்ஏ வர வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த 543ல 300க்கு அதிகமான இடத்துக்கு வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க கட்சியில இருக்கிற காங்கிரஸ் சமீபத்துல மாணிக்க தாக்கூர் ஒரு விஷயம் சொன்னார். பிரதமர் விஜய் ஆசைப்படுறாரு ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறப்போ காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்க தாக்கூர் நாங்க ஆதரவு கொடுக்கலன்னா ஆட்சி அமைக்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க போன பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரும் கூட்டணியில இருந்தவங்க பாத்தீங்கன்னா வெளியே வேணுமா அந்த கூட்டணியில மேடையில போட்டோல ஒன்னா இருப்பாங்க, மீட்டிங்ல ஒன்னா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒற்றுமை கிடையாது. ஓகேங்களா? உத்தரப்பிரதேசல போனீங்கன்னா அகிலேஷ் யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் போட்டி. அப்போ அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சைடு மம்தா பானர்ஜி அந்த அம்மா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மாநிலத்திலும் ஒரு அனுபவசாலி முதலமைச்சர்லாம் இருக்கிறாங்க, வெவ்வேறு அந்த மாநில கட்சியெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே திரு விஜய் அவர்களை ஏற்றுப்பாங்களா? ஒண்ணு. தமிழ்நாட்டில் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் திரு கமலஹாசனுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது. உங்க ரசிகர்கள்லாம் ஓட்டு போட்டுக்கிறாங்க, மாற்றம் வேணும், அதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு மாநிலம் இருக்கு. ஆந்திராவுக்கு போனீங்கன்னா திரு சிரஞ்சீவி அவர்கள், பாலகிருஷ்ணா அவர்கள், திரு நாகார்ஜுனா அவர்கள், அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க. பவன் கல்யாண். பக்கத்துல கேரளாவுக்கு போனீங்கன்னா திரு மம்முட்டி அவர்கள், திரு மோகன்லால் இருக்கிறார். கர்நாடகா போனா அந்த சிவராஜ் ராஜ்குமார் அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. இப்போ பாலிவுட் போனீங்கன்னா அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, ஷாருக் கான் இருக்கிறாரு, சல்மான் கான் இருக்கிறாரு, அமீர் கான் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க, ரித்திக் ரோஷன். இவங்க எல்லாமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகர் கூட்டம் வச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே திடீர்னு வந்து ஏதோ ஒரு கனவு மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களான்றது நிச்சயமா சாத்தியம் இல்லை. அதனால இந்த பிரதமர் மோடி வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து வல்லரசுலயே நம்பர் 1ன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏந்து நிற்கிறார், ரஷ்ய அதிபர் புதின் ஏந்து நிற்கிறாரு, சைனா அதிபர் ஜின்பிங் ஏந்து நிற்கிறாரு, வரவேற்கிறாங்க. இந்தியாவா ஒரு காலத்துல ஆண்ட பிரிட்டன் குடும்பம் இவர் அரண்மனைக்கு கூப்பிட்டு ராஜ மரியாதை கொடுக்குது. இந்த மாதிரி உலக நாட்டுல இருக்கிற எல்லா தலைவரும் பிரதமர் மோடியை ஏத்துட்டாங்க. அந்தந்த நாட்டோட உயரிய விருதான, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல பாரத் ரத்னானா அந்தந்த நாட்டுக்கு ஒரு விருது இருக்கும். அந்த விருதெல்லாம் வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டுடைய பாரம்பரியம் மிக்க பாராளுமன்றத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசணும்னு சொல்லி அழைப்பு தராங்க. ஓகேங்களா? இவரு இங்க திரு விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் அவங்க கட்சியை சார்ந்த தாவேகா புதுசா ஆரம்பிச்சு இப்ப ஆட்சிக்கு வந்துக்கிற தாவேகா சார்ந்த நிர்வாகிகள் மட்டும் தான் இந்த விஷயத்தை சோசியல் மீடியால பரப்புறாங்க. சோசியல் மீடியாவை நம்பி ஓட்டு போட்டு 100 நாளுக்கு முன்னாடி ஏமாந்து போன மக்களுக்கு இப்போதான் என்னன்ற உண்மையான விஷயம் தெரிய வருது. அதனால மாநிலத்துல விஜய் அவர்களின் புகழ் வந்துட்டு பரப்பப்படுகிறது இல்ல சார். தலைவர் தமிழகத்துல நல்ல ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு, நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வட மாநிலத்தில் கூட புகழ் பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் இவரு கூட்டணிக்கு தானா வேறொரு கூட்டணியில வெற்றி பெற்று வந்த காங்கிரஸ் இவரை ஏத்துப்பாங்களா? நம்மளுக்குள்ள பேசுவோம், சொல்லுங்க. ஆம் ஆத்மி ஏத்துப்பாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், மம்தா பானர்ஜி அந்த அம்மா ஏத்துப்பாங்களா? ஏங்க, இவருக்கு முன்னாடி அனுபவசாலியா இவருக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க எல்லாம் இவரை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவரை எப்படி ஒப்பிடு பார்ப்பீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சி தமிழ்நாட்டுல மோடியா நானான்னு கேட்டாங்க. இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்தியாவிலே பெரிய கட்சி 150 வருஷம் கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு சொன்னாங்க. பிரதமர் மோடிக்கு ஈக்குவலா திரு ராகுல் காந்தியை கொண்டு வந்தாங்க. ராகுல் காந்தி நிலைமை என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் வந்து என்னை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னாரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மியில. அவரோட நிலைமை என்ன ஆச்சு டெல்லியிலன்னு உங்களுக்கு தெரியும்.
அதனால சொல்லலாம், அது அவங்க ரசிகர்களுக்கு ரசிக்கலாம், சோசியல் மீடியால லைக் கொடுக்கலாம், ஆர்டின் போடலாம், கமெண்ட்ஸ் போடலாம், ஷேர் பண்ணலாம். ஆனா இந்தியா ஃபுல்லா இவருக்கு ஓட்டு வங்கியா மாறுமான்றது வாய்ப்பு கிடையாது. உலக அளவுல வந்துட்டு விஜய் அவர்கள் நடிகர்களாக மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியல சார். அதை நான் பயன்படுத்தி தான் வந்துட்டு நாளைக்கு சென்ட்ரல்ல வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பயணிக்கிறாங்களா என்னவோ சார். ஏங்க 234ல வெறும் 108 தாங்க வந்துக்கிறாரு. பார்லிமெண்ட்டுக்கு 543ங்க. அதனால வேற வேற மாநிலம், வேற வேற பழக்க வழக்கங்க. அவ்வளவு சீக்கிரத்துலலாம் டக்குன்னு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஒரே 3 மணி நேரம் சினிமா மாதிரிலாம் மாற வாய்ப்பு கம்மிங்க. இப்ப நாளைக்கே வந்துட்டு பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைக்கலாம், அதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, உண்மைதானே சார்? ஏங்க ஒரு விஷயம் என்னன்னா, மதிப்புக்குரிய பெரியவர் ஐயா கலைஞர் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே சொல்றேன், இல்ல பொதுவாவே சொல்றேன். அன்றைய காலகட்டத்துல பாஜக தமிழ்நாட்டுல ஒரு கட்சி ஆதரவை விலக்கி கொண்ட போது எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது திமுக. சரிங்களா? அவங்க எங்க கூட கூட்டணி, நாங்க அவங்க கூட இருந்தோம். அவங்க மத்திய அமைச்சர்கள் இடமா இருந்தாங்க. இங்க நாங்க அந்த டைம்ல அவங்க கூட ஒரு 4 எம்எல்ஏ கிட்ட வெற்றி பெற்றிருக்கோம். அரசியல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுங்க. அதனால எது வேணுமோ நடக்கலாம். அந்த தேர்தல் டைம்லயும் அந்தந்த காலகட்ட சூழ்நிலையிலும் இது நடந்தாலும் பொதுமக்களும் வாக்காளர் தான் அன்னைக்கு யோசிக்கணும். அதனால யாருமே விரோதம் கிடையாது. சட்டமன்றம் இப்ப நேரலையில போயிட்டு இருக்கு. மக்கள் இடத்துலயும் பாத்தீங்கன்னா மாற்றத்தை உணர்ந்ததாகவும் தெரிவிக்கிறாங்களே, உங்களை பார்வை என்ன சார்? இந்த விஷயத்துல வந்து மதிப்புக்குரிய பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் நீங்க பாக்குறப்பே தெரியும், அந்த விவாதத்தெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கட் பண்றாரு. அதாவது பெருசா ஆகக்கூடாதுன்னு அவர் ஒரு முயற்சி பண்ணி நேரலை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து திமுக சார்ந்த திரு ஏவா வேலு அவர்கள் அதை பத்தி சொல்றாரு, இதெல்லாம் ரீல்ஸா வெளியே போயிது அப்படின்னு சொல்றப்போ, இல்ல அதுக்கான மாற்று வழி செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த தாவேகால குறிப்பா ஒரு சிலர் வந்து கடந்த ஆட்சி திமுகவை குறை சொல்லினே இருக்கிறாங்களே தவிர, நம்ம ஒரு 3 மாசம் 100 நாள் வந்துட்டோம், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லாம அவங்கள குறை சொல்லினே இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு கிட்ட குறைந்ததால தான் பொதுமக்கள் உங்களுக்கு ஒரு 108 இடத்துல ஓட்டு போட்டுக்கிறாங்க. சரிங்களா? அதனால நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்க, மாற்றம் சொன்னீங்களே, அதனால நீங்க தூய சக்தின்னு சொன்னீங்களே, உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க முன்னிலைத்து மக்கள்கிட்ட கொண்டு போனோம். அதை விட்டுட்டு பாட்டு பாடுறது, குறை சொல்றது, அதுக்கப்புறம் தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள்லாம் சட்டமன்றத்துல பேசுறதெல்லாம் வந்து தேவையற்றது. இல்ல சார், இப்போ சொன்ன வாக்குறுதின்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் சொல்லியிருந்தாங்க, அது வந்துட்டு அடுத்த வருடத்துல இருந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 சிலிண்டர் வழங்க தொகையெல்லாம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இலவச பேருந்து அடுத்த மாதத்துல தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றாக செயல்படுத்தி தான் வந்துட்டு இருக்காங்க சார் குறைந்த காலத்திலேயே. திரு விஜய் அவர்கள் நேரம் கேட்டுக்கிறாரு. அவர் தனிப்பட்ட முறையில ஒரு சில விஷயம்லாம் பண்றதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு மருத்துவமனைக்கு போய் ஆய்வு செய்யறதுல இருந்து பஸ்ல போறதுல இருந்து ஒரு சில வித்தியாசமான அணுகுமுறை தான். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நேரம் கேட்டதால இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், பார்ப்போம். அவர் ஃபர்ஸ்ட் சொன்னதை செய்யட்டும். ஏன்னா புதுசா வந்தவரை வந்து ஒரு அனுபவம் இல்லாம புதுசா வந்துக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் கொடுப்போம். இல்ல நிதி சுமை நெருக்கடி இருந்தாலும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு அவங்க சேவைன்றது நல்லா தானே சார் இருக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது. கடந்த வாரத்துல தான் அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கெல்லாம் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் கார் தரேன்னு சொல்லி ஒரு விஷயம் பேசும் பொருளாகி இப்போதான் அது கொஞ்சம் மறைந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த ஆட்சியிலையும் கடந்த ஆட்சிக்கும் ஏதாவது மாற்றத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களா சார்? தற்போது 100 நாள் ஆட்சி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் எதுவும் பெருசா வித்தியாசம் தெரியல. ஃபர்ஸ்ட் சொன்ன வாக்குறுதி எல்லாம் பொதுமக்களுக்கு நல்லது செய்யட்டும். அதுக்கப்புறம் நாங்களே வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், பாராட்டுறோம். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இவங்களே உங்களை பெருமையா சூட்டிக்கிறாங்கல்ல சார்? கஞ்சா பழக்கத்துல மாணவர்களுக்கு உள்ள பிரச்சனை, வெட்டு குட்டுலாம் நடக்குது. சட்டம் ஒழுங்கு அங்கங்க ஒரு சில இடத்துல பிரச்சனை இருக்கு. போதை பழக்கம் இன்னும் அதிகமா தான் இருக்கு. எல்லா சேனல்ஸ், பேப்பர்ஸ்ல எல்லாம் வருது. இப்ப எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு. இவங்க என்னதான் தவறான தகவல் சொன்னாலும் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால இதுல வந்து அவங்க யாரையும் ஏமாற்ற முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு இளைஞர்களை வேலை வாய்ப்பு உருவாக்கி விளையாட்டுத்துறையில கொண்டு போய் போதை பழக்கத்திலிருந்து மீட்க இந்த ஆட்சி முயற்சி செய்யணும்ன்றது என்னோட கருத்து. லஞ்ச ஒழிப்பு எல்லாமே வந்து தடுக்கப்பட்டிருக்கு, மக்களே அதெல்லாம் நன்மையா சொல்றாங்க அப்படிலாம் சொல்றாங்களே சார்? லஞ்ச ஒழிப்பை பத்தி அதாங்க 100 நாள் தானே ஆயிருக்கு. என்னைக்காச்சும் கொஞ்ச நாள் பொறுத்து இது சம்பந்தமா ஏதாச்சும் தெரிய வரும். இப்போதைக்கு எந்த ஆதாரம் இல்லாம நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஆதாரம் இருந்தாதான்
அதிகாரி மேலேயோ இல்லை அரசியல்வாதி மேலேயோ நம்ம சொல்லணும். அதனால இப்போதைக்கு ஆதாரம் இல்லை. காது வழி செய்தியெல்லாம் வச்சுட்டு நம்ம யுகத்தின் அடிப்படையெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தூய்மை பணியாளர்கள் சென்னையில பாத்தீங்கன்னா மாநகராட்சி தூய்மை பணியாளர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களை காவல்துறை கைது செஞ்சு அடைப்பு வைத்துல இருக்காங்க. இதற்கு ஒரு தீர்வுன்றது கொடுக்காம இருக்காரு. முதல்வர் கடந்த ஆட்சியில அழைத்துலாம் பேசியிருந்தார் தற்போதைய முதல்வர். ஆனா இப்போது எந்த ஒரு வாய் திறக்காமல் மௌனத்தி இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. உங்க பார்வை என்ன சார்? நீங்களே கேள்வியில் சொல்லிட்டீங்க. கடந்த முறை வந்து அவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க இடத்துல கூப்பிட்டு அவங்களுக்கு அங்கீகாரமோ ஆதரவாக இருந்தாங்கன்ட்டு அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதாவது பணி நிரந்தரம் செய்யணுன்ட்டு 8 மணி நேரம் வேலை, ஒரு 25,000 ரூபா சம்பளம்னு. அதில் வந்து அந்த தூய்மை பணியாளர் அந்த பெருக்கிறவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபான்னா, வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த தெருவில் போய் அந்த குப்பால் எடுக்கிறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு 1000 2,000 ரூபா வித்தியாசம் இருக்குது. அப்புறம் அவங்க வந்து அந்த மகப்பேறு விடுமுறை கேட்குறாங்க. இதை வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளருக்கு ஏன் இவர் வந்து தூரமாக இருக்கிறாரு? தூய சக்தின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளரோட துயரத்தை இவர் ஏன் துடைக்க மாட்டுறாருன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஒரு குழு அமைச்சு இந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகிட்ட இதை பேசி இதுக்கு எதனா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி வருங்காலங்களில் இவங்க வந்து போராடாத அளவுக்கு அவங்களுக்கு என்னவோ அதை நியாயமாக கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை வரப்போகுது. அவங்களுடைய பங்களிப்பு கட்டாயம் தேவை. பொதுவாகவே அவங்க பங்களிப்பு தேவை. அதனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு திட்டமிட்டு அவங்க பிரச்சனையை வந்து சரி செய்யணுன்றது என்னுடைய கருத்துங்க. தமிழக பாஜகவோட மாநில தலைவர் மாற்றம் இருப்பதாக ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது பின்னணி என்ன சார்? சார், பிஜேபி வந்து வேர்ல்டுலே பெரிய கட்சி, இந்தியாவிலே பெரிய கட்சி. தேசிய பாஜகக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது பார்லிமெண்ட் குழுன்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேசிய தலைவராக திரு நிதின் நபி அவரோட மையக்குழுன்னு ஒன்று இருக்குது. பொதுச் செயலாளர்கள், பொருளாளர் உட்பட ஒரு குழு இருக்குது. அதுக்கப்புறம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள், அப்புறம் மதிப்புக்குரிய BL சந்தோஷ் அமைப்பு பொதுச் செயலாளர், இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த விஷயத்தில். இவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணணும். அதுவும் இல்லாமல் 6 மாநில தேர்தல் வருது அடுத்த வருஷம். எங்களுடைய திட்டமிடுதல்லாம் அதை நோக்கி இருக்குது. சரிங்களா? மதிப்புக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு. வித்தியாசமான அணுகுமுறை. தொண்டர்கள்கிட்டலாம் பாசமாக நட்பாக ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி நண்பர் மாதிரி பழகிறாரு. பொதுமக்களே யாரோ கட்சி ஆஃபீஸுக்கு வந்து ஏதாச்சும் மனு குறை சொல்ல வந்தாங்கன்னா, ஏதோ மனு கொடுக்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நேரடியாக பேசி அந்த பிரச்சனைக்கு என்ன வேணுமோ உதவியாளர் மூலமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முயற்சிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இப்போ தான் வந்திருக்கிறார். இன்னும் குறிப்பிட்ட ஆண்டுகள் இருக்குது. இது வந்து காங்கிரஸ் மாதிரியோ திமுக மாதிரியோ ஒரு குறிப்பிட்ட குடும்பம், ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் இதுக்கு தலைவர் பதவிக்கு வரணுன்ற கட்சி இது கிடையாது. இதுக்குன்னு ஒரு 3 வருஷம் 6 வருஷம்னு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. அதனால் யாரோ ஒரு சில குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் பேசுறதோ இல்லை யாரோ ஒரு யுகத்தில் போடுற பதிவுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது.